ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம், 7ஆம் திருமுறை, சுந்தரர் தேவார பதிகங்கள். விளக்கமளிப்பவர் டாக்டர் ராமசண்முகம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் கணக்கம்பட்டி கே. சச்சிதானந்தம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். அடியார்களின் அன்புள்ளத்தை மட்டுமே காண்பவன் இறைவன். சில அடியார்கள் குற்றமான செயல்களை செய்தாலும் அன்புள்ளம் கொண்ட இறைவன் அவற்றை குணமாக கொண்டான். அத்தகைய இறைவனின் திருவுள்ள கொள்கை கண்டு உருகிய சுந்தரர் திருப்புன்கூர் தலத்தில் ஒரு பதிகம் பாடினார். நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் நாவினுக்கு அரையன் நாளைப்பூவானும் கற்றசூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணம் எனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறைகளல் அடைந்தேன் பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூர் உளானே. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவானும் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவானும் கற்ற சூதன்னர் கற்ற சூதன்னர் சாக்கியல் சிலந்தி கண்ணப்பன் கணம்புலன் என்றிவர்கள் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினு கரையன் நாளை போவானும் கற்ற சூதன்னர் சாக்கியல் சிலந்தி கண்ணப்பன் கணம்புலன் என்றிவர்கள் குற்றம் செய்யினும் குணமென கருதும் குற்றம் செய்யினும் குணமென கருதும் கொள்கை கண்டே நின் குறைகளல் அடைந்தேன் குற்றம் செய்யினும் குணமென கருதும் கொள்கை கண்டே நின் குறைகளல் அடைந்தேன் பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும் பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திரு பொன்கூருளானே பொய்கை சூழ் பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திரு பொன்கூருளானே. இப்பாடலில் பாண்டியன் சமணரை கழுவேற்றியதை ஞானசம்பந்தர் விளக்காதிருந்தது, நாவுக்கரசர் சமண சமயம் புகுந்து இறைவன் திருவுருளை இகழ்ந்தது, திருநாளைப்போவார் தில்லைநகர் கோயிலுள் புக நினைத்தது, மூர்க்க சூதாடியது, சாக்கியர் இலிங்க திருமேனியை கல்லால் எறிந்தது, கண்ணப்பர் செருப்பு காலால் இறைவனை தேண்டியது, கணம்புல்லர் திருக்கோயிலுள் தன் தலைமுடியை விளக்கென்று எரித்தது ஆகிய செயல்கள் உலகோரின் கண்களுக்கு குற்றமாயினும் அவையெல்லாம் இறையன்பால் செய்யப்பட்டவை என்கிற நயம் இப்பதிகத்திற்கு அழகு சேர்க்கிறது. இறைவன் கட்டளைப்படி திருவாரூர் வந்த சுந்தரரை தில்லைவாழ் அடியார்கள் எதிர்கொண்டு அழைத்தனர். எம்பெருமான் என்றும் அகலாது கோயில் கொண்டிருப்பது இவ்வூரே. அவன் என்னை ஆட்கொள்ளும் இசைவு உடையானோ என்று கேட்டு தெரிவியுங்கள் என்ற குறிப்பில் சுந்தரர், வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பதும் ஆரூர், அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று பாடினார். உடனே இறைவனும், நம்பியாரூரனே, தோழமையாக நம்மை உமக்கு தந்தனம். நீ எம்மால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட நாளில் கொண்ட மனக்கோலத்தையே எப்பொழுதும் கொள்வாயாக
என்ற அருள் ஒலி வானில் கேட்டது. உள்ளம் உருகிய சுந்தரர், தன்னை தோழமை அருளித் தொண்டனேன் செய்த விளைகளை பொறுக்கும் நாதனே என்றும், என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு இடனாகி என்றும் பாடி வணங்கினார். உமையம்மையின் தோழிகளுள் ஒருவரான கமலினி என்பவர் திருவாரூரில் ருத்ரகணிகையர் குலத்திலே தோன்றி பறவை நாச்சியார் என்ற பெயருடன் வளர்ந்து வந்தார். முற்பிறவி தொடர்பு காரணமாக சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு நாள்தோறும் கோவில் வழிபாடு செய்து வந்தார். இறைவனின் திரு ஆணைப்படி முற்பிறவியின் நல் ஊழ் வழி சுந்தரர் பறவை நாச்சியாரை காணும் சூழல் ஏற்பட்டது. நாச்சியாரும் நம்பியாரூரை கண்டு அன்பு வயப்பட்டார். இருவரின் மனமும் அன்பு வயப்பட இறைவன் அடியார்களின் கனவில் தோன்றி இருவருக்கும் திருமணம் செய்ய ஆணையிட்டார். இறைவன் கருணையால் மகிழ்ந்த சுந்தரர் தாயாய் இறைவன் தமக்கு அருளிய பாங்கினை எண்ணி நெகிழ்ந்து பாடினார். எழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு இடனாகி மாலை உண்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியிலா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. ஏழிசையாய் இசை பயனாய் ஏழிசையாய் இசை பயனாய் இல்லமுதாய் என்னுடைய ஏழிசையாய் இசை பயனாய் என்னமுதாய் என்னுடைய ஏழிசையாய் இசை பயனாய் என்னமுதாய் என்னுடைய ஏழிசையாய் இசை பயனாய் என்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளில் உடனாகி ஏழிசையாய் இசை பயனாய் என்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளே உடனாகி மாலை உண்கண் மாலை உண்கண் பறவையை தந்து மாலை உண்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்ல மாலை உண்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்ல ஏழையேன் பிரிந்திருக்கேன் ஏழையேன் பிரிந்திருக்கேன் ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனே ஆரூர் இறைவனே. இறைவன் அளப்பரிய ஆற்றல்களை உடையவன், உயிர்களின் ஆணவ மலத்தை வேறறுப்பவன், ஐம்பூதமானவன். மேருமலையை தன் செருக்கால் பெயர்த்தெடுக்க நினைத்த ராவணனின் சிரம்பத்தும் அறுத்தவன். இச்செய்கையெல்லாம் யார் செய்கையோடும் ஒவ்வாது. ஆதலால் அடியேன் உமக்கு பணி செய்ய அஞ்சுகிறோம் என அச்சக்குறிப்பு தோன்றுமாறு திருப்பரங்குன்ற தலத்தில் பாடுகிறார் சுந்தரர். பாரோடு விண்ணும் பகலுமாகி பனிமால் வரையாகி பறவையாகி நீரோடு தீயும் நெடுங்காற்றுமாகி நெடுவெள்ளிடையாகி நிலனுமாகி தேரோட வரையெடுத்த அரக்கன் சிரம்பத்தும் இருத்தீர். உம செய்கையெல்லாம் ஆரோடும் கூடா அடிகேள் இது என் அடியேன் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே. பாரோடு விண்ணும் பகலும் ஆகி பனிமால் வரையாகி பறவையாகி பாரோடு விண்ணும்
பகலும் ஆகி பனிமால் வரையாகி பறவையாகி பாரோடு விண்ணும் பகலும் ஆகி பனிமால் வரையாகி பறவையாகி நீரோடு தீயும் நெடுங்காற்றுமாகி நீரோடு தீயும் நெடுங்காற்றுமாகி நெடுவெள்ளிடையாகி நிலனுமாகி நீரோடு தீயும் நெடுங்காற்றுமாகி நெடுவெள்ளிடையாகி நிலனுமாகி தேரோடவரை எடுத்த தேரோடவரை எடுத்த அரக்கன் சிரம்பத்திரு தேரும செய்கையெல்லாம் தேரோட வரை எடுத்த அரக்கன் சிரம்ப திருத்தீரும செய்கையெல்லாம் தேரோட வரை எடுத்த அரக்கன் சிரம்ப திருத்தீரும செய்கையெல்லாம் ஆரோடும் கூடாம் அடியெழுது அடியோமக்கு ஆட்சேகமே. சத்யோஜாதம், ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம் என்னும் ஐமுகங்களையுடைய முழுமுதற் கடவுளாம் சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்னும் ஐந்தொழில்களையும் உயிர்களின் மீதுள்ள கருணையால் செய்து வருகிறார். மேலும் மனிதனின் ஐம்புலன்களும் அவற்றின் செயல்களும் இறைவனுடைய இச்சையால் நடப்பவை. அவற்றை படைத்த அவனையே அவை போற்ற வேண்டும். பொறிகள் யாவும் அவனே. செல்வங்கள் பலவற்றை ஏற்றிச் செல்லும் மரக்கலன்களை செலுத்தும் கடற்கரையை உடைய சோலைகள் சூழ்ந்த திரு அஞ்சைக்கள அப்பனே, அனைத்து நலன்களும் நீயே என நன்குணர்ந்தேன் என்று திரு அஞ்சைக்கள பதிகத்தில் சுந்தரர் உருகி பாடுகிறார். ஆக்கும் அழிவும் ஐயனீ என்பன் நான், சொல்லுவார் சொற்பொருளவை நீ என்பன் நான், நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான், நலனே இனி நான் உனை நன்குணர்ந்தேன். நோக்கும் நிதியம் பல எத்தனையும் கலத்திற் புகப் பெய்து கொண்டேற நுந்தி ஆர்க்கும் கடலங்கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சைக்கழத்தப்பனே. ஆக்கும் அழிவும் ஐயனீ, ஆக்கும் அழிவும் ஐயனீ என்பன் நான், சொல்லுவார் சொற்பொருள் அவை நீ என்பன் நான், ஆக்கும் அழிவும் ஐயனீ என்பன் நான், சொல்லுவார் சொற்பொருள் அவை நீ என்பன் நான், நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான், நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான், நரனே இனி நான் உனை நன்குணர்ந்தேன். நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான், நரனே இனி நான் உனை நன்குணர்ந்தேன். நோக்கும் நிதியம் பல எத்தனையும், நோக்கும் நிதியம் பல எத்தனையும் கலத்திற் புகப்பெய்து கொண்டேரனுந்தி, நோக்கும் நிதியம் பல எத்தனையும்
கலத்திற் புகப் பெய்து கொண்டேரேனுந்தி ஆர்க்கும் கடலங்கரை மேல் மகூதி அணியார் பொழில் அஞ்சைக் கழுத்தப்பனே ஆர்க்கும் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சைக் கழுத்தப்பனே அணியார் பொழில் அஞ்சைக் கழுத்தப்பனே ஆர்க்கும் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சைக் கழுத்தப்பனே. இறை வழிபாடு செய்யும் சில அடியார்கள் இறைவனுக்கு நெய், பால், தயிர், தேங்காய், பழம், பூ போன்ற பொருட்களால் பூஜை செய்கின்றனர். ஆனால் செல்வமற்ற சில அடியவர்கள் வழிபாடு செய்ய மனமிருந்தும் பூஜை பொருட்கள் வாங்க வழியில்லையே என வருந்துகின்றனர். அத்துடன் ஐம்புலன்களாகிய பகைவர்கள் அடியார்களுக்கு பல ஆசைகளை உருவாக்கி துன்பக்கடலில் தள்ளும் தண்டல்காரர்களாய் படுகுழியில் தள்ளுகின்றனர். திருவோணகாந்தன் தளி இறைவனே, நான் உய்வதற்கு ஒரு வழி சொல்வீர் என்று வருந்துகின்றார் சுந்தரர். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தம் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணம் இல்லை. களலடி தொழுது உய்யின் அல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறொன்று அருளிச் செய்வீர் ஓணகாந்தன் தளியுளீரே. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நின்தல் பூசனை செய்யலும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நின்தல் பூசனை செய்யலுற்ற கையிலொன்றும் காணமில்லை கையிலொன்றும் காணமில்லை களலடி தொழுது உய்யினல்ல நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்ற கையில் ஒன்றும் காணமில்லை களலடி தொழுது உய்யினல்ல ஐவர் குண்டிங்கு ஆட்டம் ஆடி ஐவர் குண்டிங்கு ஆட்டம் ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு ஐவர் குண்டிங்கு ஐவர் கொண்டிங்கு ஆட்டம் ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு ஒய்யுமாறொன்றும் அருளி செய்யுமாறொன்று அருளி செய்யீர் ஓணகாந்தன் தளியுளீரே. திருவோணகாந்தன் தளியில் எழுந்தருளியுள்ள பெருமானே, செல்வத்தை வேண்டி உம்மிடம் இறைஞ்சினோம். நீ அதனை தந்தாலும் தராவிட்டாலும் எங்கள் மனத்திலும் மாற்றமில்லை, வழிபாட்டிலும் குறைவில்லை. உம் திருவடியையே பற்றி நின்று துதிக்கும் அடியவர்பால் கருணை கொண்டு அறிவுடைய செயலை செய்வீர். உம் அடியவர் கையில் பொருள் இல்லாத காலத்தும் அது காரணமாக வழியொன்றும் தெரியாமல் அலைந்த காலத்தும் செல்வத்திற்காக உம்மை பிறருக்கு ஒற்றி வைத்தா உண்ண முடியும் என்று நகைச்சுவை தோன்ற ஊடல் சினம் கொண்டு உரிமையுடன் சுந்தரர் பாடவும் இறைவன் அவரை தம்பிரான் தோழர் என்று உரிமை கொண்டாடி பொன்னை பரிசாக அளித்ததாக இப்பதிக வரலாறு கூறுகிறது. பெற்றபோழ்தும் பெறாதபோழ்தும் பேணி உண்கழல் ஏத்துவார்கள் மற்றோர் பற்றிலர் என்று இறங்கி மதியுடையவர் செய்கை செய்வீர். அற்றபோழ்தும் அலந்தபோழ்தும் ஆவற்காலத்து அடிகேள்
உம்மை ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ உணகாந்தன் தளியுடீரே. பெற்ற போழ்தும் பெறாத போழ்தும் பெற்ற போழ்தும் பெறாத போழ்தும் பேணியும் கடல் பெற்ற போழ்தும் பெறாத போழ்தும் பேணியும் கடல் ஏத்துவார்கள் மற்றோர் பற்றிலர் என்றிறங்கி மதியுடையவர் செய்கை செய்ய பெற்ற போழ்தும் பெறாத போழ்தும் பேணியும் கடல் ஏத்துவார்கள் மற்றோர் பற்றிலர் என்றிறங்கி மதியுடையவர் செய்கை செய்ய அற்ற போழ்தும் அலர்ந்த போழ்தும் ஆபற்காலத்து அடிகேள் உண்மை அற்ற போழ்தும் அலர்ந்த போழ்தும் ஆபற்காலத்து அடிகேள் உண்மை ஒற்றி வைத்திங்குண்ணலாமோ ஒற்றி வைத்திங்குண்ணலாமோ ஓணகாந்தன் தளியுளீரே. அற்ற போழ்தும் அலர்ந்த போழ்தும் ஆபற்காலத்து அடிகேள் உம்மை ஒற்றி வைத்திங்குண்ணலாமோ ஓணகாந்தன் தளியுளீரே. பசுவின் உடல் முழுவதும் பால் பரவியிருந்தாலும் அதன் மடுவிலிருந்து மட்டுமே பாலை பெறுவது போல அகிலம் முழுவையும் நிறைந்திருக்கும் ஆண்டவன் சில தலங்களில் தானே முன்வந்து அருள் செய்பவனாய் விளங்குகின்றான். ஒரு முறை சுந்தரர் திரு ஆலம்பொழில் என்ற திருத்தலத்தை வழிபட்டு இரவில் துயில் கொண்ட பொழுது, சுந்தரா, திருமழபாடி வந்து என்னை காண மறந்தனையோ என்று கனவில் இறைவன் அழைக்க, உடனே மழபாடி சென்று அங்கு தாம் கண்ட இறைவனின் வடிவழையில் மனம் பறிகொடுத்து, மழபாடி மாணிக்கமே, தலைவா, உன்னைத் தவிர இனி நான் யாரை நினைக்கப் போகின்றேன்? உனக்கே நான் ஆளாய் வந்தடைந்தேன். நீயே என் அப்பனும் அம்மையும் ஆவாய் என்று பாடுகிறார். பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மன்னே, மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே, உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே? பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரை கசைத்து 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 மின்னார் செஞ்சடை மேல், மின்னார் செஞ்சடை மேல் வீழிற் கொன்றை அணிந்தவனே, மின்னார் செஞ்சடை மேல் விழிற் கொன்றை அணிந்தவனே, மீளிற் கொன்றை அணிந்தவனே, பொன்னார் மேனியனே. மன்னே மாமணியே,
மணியே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே முன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்ல அரே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழவாடியுள் மேயவனை சீரார் நாவலர் ஓர் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்து இருப்பாரே. ஏறார் முப்புறமும் ஏறார் முப்புறமும் ஏறார் முப்புறமும் மெரிய சிலை தொட்டவனை ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை ஏறாரும் புறமும் எரிய சிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் வாரார் கொங்கையுடன் மழபாடியும் மேயவனே வாரார் கொங்கையுடன் மழபாடியும் மேயவனே சீரார் நாவலர்கோ சீரார் நாவலர்கோ ஆரோரன் உரைக்கும் தமிழ் சீரார் நாவலர்கோ ஆரூரன் உரை தமிழ் சீரார் நாவலர்கோ ஆரூரன் உரை தமிழ் பாரூர் ஏத்தவல்லார் பாரோர் ஏத்தவல்லார் பரலோக திருப்பாரே பாரோர் ஏத்தவல்லார் பரலோக திருப்பாரே. நேயர்கள் இதுவரை கேட்டது பன்னிரு திருமுறை அமுதம். ஏழாம் திருமுறை சுந்தரர் தேவார பதிகங்கள். விளக்கம் அளித்தவர் டாக்டர் ராம சண்முகம் அவர்கள். பாடல்களை பாடியவர் கணக்கம்பட்டி கே. சச்சிதானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டப்படைப்பு.